ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுக்கு போதிய நிதியை கொடுக்காமல் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதும், தமிழ்நாடு குறித்து பொய்யான கருத்துக்களை வட மாநிலங்களில் பேசி தமிழ்நாடு மீது அவதூறு பிரச்சாரங்களை செய்வதாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே பாஜக மீதும் ஒன்றிய அரசாங்கம் மீதும் வெறுப்பில் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் தமிழ்நாடு குறித்து அவதூறான பொய்யான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதல்வரை சாத்தான் என குறிப்பிட்டு பேசியுள்ளார். இது மீண்டும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் இது குறித்து பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். சாதி வாரிய கணக்கெடுப்பு இதை கொண்டு வந்தது திமுகவோட வெற்றி, என்டிஏ கூட்டணியோட வெற்றியாக இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி நீங்க வெற்றின்னு கொண்டாட முடியும்? இது பாஜக கொண்டு வந்திருக்குது. ரெண்டாவது, தமிழ்நாடு முதல் சமத்துவத்தை அடைஞ்சிருச்சா? நீங்க கம்பேர் பண்ற வட மாநிலங்களை விட தமிழ்நாடு இன்னும் சாதி ரீதியாக பின்தங்கி தான் இருக்குது. குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்கிற அவளை வடநாட்டில் நடக்கிறது தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது. இங்கே போது சாதி ஒழிங்க, சமத்துவம் கொண்டு வாங்க, அப்புறம் நீங்க இதை கொண்டாடுங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை ஓதுனது நிர்மலா சீதாராமன் அப்படித்தானே? அவங்க ஏற்கனவே இப்படி ரொம்ப உண்மையை மட்டும்தான் ஓதுறவங்கன்னு நமக்கு தெரியும். இடையில ஒரு விஷயத்துக்காக அவங்க கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்கிறேன். ஓகே. கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்திக்கிற போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கோயம்புத்தூரில் மட்டும் 20 லட்சம் பேருக்கு முத்ரா கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் டக்குன்னு என்ன கேட்டீங்க? கோவை மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகை 34 லட்சம் பேர், 20 லட்சம் பேருக்கு முத்ரா லோன்ங்கிறது ஒரு ஏற்றுக்கவே முடியாத. சரி, இல்லை, நான் விசாரிச்சு சொல்கிறேங்க. மாவட்டத்திலே மொத்த மக்கள் தொகை 34 லட்சம் தான். அதில் 20 லட்சம் பேருக்கு கொடுக்குறதா சொல்கிறீங்களே எப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்ககிட்ட இருந்த டேப்பை பார்த்தாங்க, அப்படி தட்டினாங்க, இப்படி தட்டினாங்க. இது வங்கி அதிகாரிகள்கிட்ட இருந்து நான் வாங்கினது, நான் டபுள் செக் பண்ணிவிட்டு திரும்ப சொல்கிறேன்னு சொன்னாங்க. ரைட், அது யாருக்கும் இருக்கலாம். லாஜிக்கலாக 34 லட்சம் பேரில் 20 லட்சம் பேருக்கு கொடுக்கலைங்கிறது ஒரு ஃபேக்ட். ஓகே, அதை யாரோ ஒருத்தர் தப்பாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால் 3 மாதம் கழித்து நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பித்த போது திருச்சி சிவா திமுக எம்பி தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு ஆரம்பித்தார். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் செய்கிறேன் அப்படின்னு சிலதை பட்டியலிட முன் வந்தாங்க. பிறகு அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க, இப்போ ஒன்றாலும் எடுத்து பாருங்கள். அதுலேயும் நாங்கள் கோயம்புத்தூருக்கு 20 லட்சம் பேருக்கு முத்ரா கடன் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, பேசிக்காக அவங்க எப்போதுமே உண்மை பேசுனது கிடையாது. எனவே இது அவங்களுடைய வழக்கமான பாணிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு நிர்பந்தத்தில் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறத ஏன் சொல்கிறோன்னா, ஆக்சுவலாக கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் அது இருந்தது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லி. அது சம்மந்தமாக இவற்றை பத்திரிகையாளர்கள் கேட்ட போதும், பொதுக்கூட்டத்தில் பேசும்போதும் இவர் என்ன சொன்னார், இது அர்பன் நக்சல் மைண்ட் செட்டுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம், தேசத்தையே துண்டாடுறதுக்கான ஒரு திட்டம். இப்போ தேசத்தை இப்போ 2 விஷயந்தான் இங்கே கேள்வி. ஒன்று, தேசத்தை துண்டாடுறதுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, அல்லது நீங்கள் ஏற்கனவே அர்பன் நக்சல் மைண்ட் செட்டுன்னு சொன்னது தப்புன்னு ஏற்றுக்கிறீங்களா? அப்போ ஒரு போராட்டத்தின் மூலமாக, நெருக்கடியின் மூலமாக, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி நம்ம யோசிச்சு பார்ப்போம். விவசாயிகள் எவ்வளோ நாள் போராடினாங்க? அந்த வேளாண் சட்டங்கள் 3ம் கைவிடப்பட்டது. விவசாயிகள் ரொம்ப நாளாக போராடினாங்க. அதுக்கு பின்னால் டெல்லியை முற்றுகையிட்டு 385 நாள் இருந்தாங்க. அதுக்கு பின்னால் தான் ஒன்றிய அரசாங்கம் விட்ரா பண்ணுச்சு. நாங்கள் அதை விட்ரா பண்ணிட்டோம், எனவே எங்களுக்கு வெற்றின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஏன்னா நீங்கள் அதுவரை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தீங்க. ஒரு கமா புல் ஸ்டாப் கூட மாற்ற மாட்டோம்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். எனவே இப்போ என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் யோகி ஆதித்யநாத் இதுக்கு எதிராக பேசியிருக்காரு, கங்கனா ரணாவத் இதுக்கு எதிராக பேசியிருக்காங்க, இவர் அதுக்கு எதிராக பேசியிருக்கார். இவங்களில் யார் இதை ஆதரித்து பேசினாங்க? இதுக்கு முன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரித்து பேசணும்னு இவங்ககிட்ட யாராவது? நிர்மலா சீதாராமன் அவர்களே பாராளுமன்றத்தில் இவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது ரொம்ப ஏளனமாக சிரிச்சாங்கல்ல. இப்படி ஏளனமாக சிரித்தவங்களை தட்டி உட்கார வச்சு, ஆமாம்
இதுக்கு நாங்கள் சொந்தம் கொண்டாடுறோன்னு பேச வச்சது யாரோ ஒருத்தர் பேச வச்சுருக்கணும். யார் பேச வச்சா? இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தினாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ சில பேர் வந்து சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸையும் சேர்த்து, இப்போ தமிழ்நாட்டில் கூட பாமகலாம் ஏன் நீங்கள் தமிழ்நாடு எடுத்தா என்ன, தமிழ்நாடு எடுத்தாங்கன்னு சொன்னாங்க, மாநிலங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதானேன்னு சொன்னாங்க. பட் இது எல்லாத்துலேயும் என்ன பிரச்சனை இருக்குன்னா, அல்டிமேட்டாக நீங்கள் வந்து இதை எதுக்கு சும்மா பேச்சுக்காக எடுக்க சொல்லலை. எடுத்த பிறகு எந்தெந்த எஸ்சியில் எவ்வளோ இருக்காங்க, எஸ்டியில் இருக்காங்க, ஓபிசியில் எவ்வளோ இருக்காங்க, எம்பிசியில் எவ்வளோ இருக்காங்க, ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து அதன் அடிப்படையில் சமூக பொருளாதார உதவிகளை அவர்களுக்கு செய்வது, அது சட்டத்தின் மூலமாக அல்லது நிதி ஒதுக்கீட்டின் மூலமாக செய்வது, இடஒதுக்கீட்டின் மூலமாக செய்வது என்பதுதான். அப்போ இதையெல்லாம் மறுதளிச்சவங்களை இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் பேசுனது மட்டும் இல்லாமல் இப்போது அதனால் தெலுங்கானா கவர்மெண்ட்டு அதை பண்ணி முடிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் போகிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால்தான் நரேந்திர மோடி இதை கொண்டு வர்றதுன்னு நரேந்திர மோடி, பாஜக, ஏளனமாய் பார்த்த நிர்மலா சீதாராமன் கொண்டு வர நிர்பந்திக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் போடணும். ஒரு நாங்கள் எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவங்கள, உங்களுக்குரிய இடம் இதுதான். நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் நீங்கள் மறுதளித்து பேசலாம், பொதுக்கூட்டத்தில் மறுதளித்து பேசலாம், ஆனால் மக்கள் மன்றத்தில் மக்களுடைய உணர்வாக மாற்றிய பிறகு நீங்கள் பண்ண முடியாதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று. எஸ், தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சுன்னு நம்ம யாரும் பேசலையே. சமூகம் ஜாதியின் அடிப்படையில் ஒரு ஒடுக்குமுறை நிகழ்கிற போது நீங்கள் அவங்களுக்கு ஜாதியின் அடிப்படையில் தானே நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டியிருக்கோம். ஏன் இப்போ சொல்ல வேண்டியதானே? நாட்டில் எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல நிர்மலா சீதாராமன். ஜாதி வாரி கணக்கெடுப்பு சவுத்தில் மட்டும்தான் நடத்துவோம், நாட்டில் நடத்த மாட்டோம்னு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். ப்ராப்ளம் என்னன்னா, தமிழ்நாட்டில் தலித்துகள் ஒடுக்கப்படுவது அல்லது ஜாதி ரீதியான வன்கொடுமைகள் நடப்பது என்பது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. இந்த ரெசிஸ்டன்ஸுனால தான் என்ன வருது, எதிர்த்தாக்குதலும் வருது. நீங்கள் உத்தப்புறத்தில் தீண்டாமை சுவர் இருக்குது, அதை கண்டுக்கவே இல்லாமல் போனால் தீண்டாமை சுவர் ஒன்று இருந்ததே யாருக்கும் தெரியாது. கரெக்டாக? கோயம்புத்தூரில் தீண்டாமை சுவர் இருந்தது. அப்போது திரு உமாநாத் ஐஏஎஸ் அங்கே கலெக்டராக இருந்தார். அவர் எங்கள் பார்ட்டி ஆஃபீஸில் வந்து இந்த தீக்கதிர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டபோது, இல்லை அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து தான் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டபோது, இந்த மாதிரி முதலமைச்சர் ஃபோன் பண்ணியிருக்காரு, 25ஆம் தேதி அன்னைக்கு என் வரதராஜன் அந்த அப்போ எங்கள் மாநில செயலாளர் அதை இடிக்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வர்றதுக்கு முன்னால் அதை இடித்து பண்ணிடுங்க, நகர்த்திருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே நடந்தது? ஆனால் நீங்கள் நார்த்தில் நீங்கள் தோலை உரித்த போது, மாட்டுத்தோலை உரித்தார்கள் என்பதற்கு சில தலித்து இளைஞர்களுடைய தோலை உரித்து காருக்கு பின்னால் கட்டி இழுத்துட்டு போகும்போது நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா, அவங்கள ஒன்றும் செய்யாதீங்க, ஏதாவது செய்யணும்னா என்னையை தண்டிங்கன்னு சொன்னாரே தவிர அது தப்புன்னு சொல்லலை. எனவே பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டிலும் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு இதை எதிர்த்து ஃபைட் பண்ணுது, இந்த ஃபைட் நடத்துது. அதில் இன்னும் ஜாதி ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான சட்டம் கொண்டு வர்றது, தனி சட்டம் கொண்டு வர்றது, அல்லது தலித்துகளுக்கு எதிராக வேங்கை வயலையோ அல்லது மற்ற இடத்துலையோ நடக்கிற மாதிரியான விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை செய்வது. இப்போது 1-2 இடங்களில் தலித் மாணவர்கள் அவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வெட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தடுத்து நிறுத்துவது என்பது அவசியம். நீங்கள் என்ன பிரச்சனைனா, தலித் பாய்ஸ் ஸ்கூலுக்கு போனான்னா அவன் மேலே ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா அமைதியாக வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. பட் தமிழ்நாடு அந்த ரெசிஸ்டன்ஸை பில்டு பண்ணியிருக்கு, நம்பிக்கை கொடுத்துருக்கு. நீ வந்து இதை எதிர்த்து நிற்கணுங்கிறத கொடுத்துருக்கு. எனவே இந்த ரெசிஸ்டன்ஸ் வெளியே தெரியுது. நீங்கள் நான் இருந்த காலத்தில் எதிர்த்தா அப்படி பண்ணால் ஒரு நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் வரும். நீங்கள் வந்து மந்திரம், அதாவது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது இவற்றையோ ஒரு மந்திரம் ஒன்றும் கிடையாது. இல்லை, நீங்கள் வந்து இன்று முதல் தீண்டாமை ஒழிய கிடவுது அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? இட்ஸ் நாட் த கேஸ். எனவே தமிழ்நாட்டில் அதுக்கான போராட்டம் நடக்கும்.
பட்டு எஸ்ஸில் ஆரம்பிக்கும், அதில் ஆரம்பிக்கும். சாத்தான் வேதம் ஓதுறது மாதிரி. சாத்தான் வேதம் ஓதுறது மாதிரினா என்ன தெரியுமா? நரேந்திர மோடி பேசுகிறது மாதிரி, நிர்மலா சீதாராமன் பேசுகிறது மாதிரி, 2 கோடி பேருக்கு வேலை தருவோன்னு சொல்கிறது மாதிரி, விவசாய உழைப்பாளர்களுக்கு 1.5 மடங்கு விலை தருவேன்னு சொன்னது மாதிரி, நான் வந்தால் எல்லையில், அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக யாருக்கு பொருந்தி போகும் தெரியுமா? ஒருத்தர் பேசினார் 2013க்கு முன்னால், இராணுவத்தை மீறி தீவிரவாதிகள் டெல்லிக்குள்ளே வர்றாங்கன்னா பிரச்சனை டெல்லியில் இல்லை, எங்கே இருக்குது? எல்லையில் இல்லை, டெல்லியில் தான் இருக்குன்னு பேசுனீங்கல்ல. இப்போ ஏதாவது உங்களால் பண்ண முடியுதா அல்லது வருத்தம் தெரிவிக்க முடியுதா? எனவே நீங்கள் பேசுகிறது தான் சாத்தான் வேதம் ஆகுற மாதிரி. எனவே தமிழ்நாடு அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணுது. நான் ஒரு கட்சிக்கு மட்டும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கங்கள், இந்த போராட்டம், நீங்கள் முதல்ல அடித்தா திருப்பி அடின்னு சொன்னது தொலைபி சீனிவாசராவ். நீங்கள் நீங்கள் எரிச்சா அப்படியே கேட்டுட்டு போன காலத்தில் திருப்பி அடிக்கிறது இருந்தது. ஸோ தீண்டாமைக்கு எதிராக அல்லது சுரண்டலுக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக திருப்பி அடித்தா வரும். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு ரொம்ப அற்ப கூலி கொடுக்குறாங்க, கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைக் நடக்காது. ஏன்னா கூடுதலாக கொடு அப்படின்னு சண்டை போட்டான்னா அது தொழில் தகராறு வரும். இதெல்லாம் வரும் தானே சட்டம் வச்சுருக்கோம். இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா நம்ம வச்சுருக்க மாட்டோம். எனவே தமிழ்நாடு அதில் போராடுகிறது, பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. காரணம், இந்த வெற்றிகளை எல்லாம் பெற்றதை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக பாஜகவை ஓரமாக வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கோவம் வரும். இல்லை, தமிழ்நாட்டில் இந்த சாதி கொடுமைகளுக்கு எதிராக போராட முடியும், இல்லை ஒரு நீதியை பெற முடியும். அரசியல் கட்சிகள்லாம் விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அதுக்கு அந்த கொடுமைக்கு எதிராக தான் பேசியாவாங்க, ஆதரவு கொடுத்துவாங்கன்ற நிலைமை இருக்கிறதுன்றது ஒன்று. ஆனால் அந்த சாதி கொடுமைன்றது வட மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாகுதுன்றதை இதை வட மாநிலங்களில் பிரச்சாரமாக எல்லா கோயிலுக்கும் வட மாநிலங்களில் தலித்துகள் போயிட முடியுமா? தலித்துகள் போகிறது இருக்கட்டும், கைம்பெண் போக முடியுமா? குடியரசுத் தலைவராக இருந்தார்ல ராம்நாத் கோவிந்த் போக முடிஞ்சதா பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ள? ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஊரே எதிர்த்து நின்னாலும் மேல் பாதியில் கவர்மெண்ட்டு, கோர்ட்டு எல்லாம் சேர்ந்து கோயிலுக்குள்ளே போங்கன்னு சொன்னாங்களா? இன்னும் அந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த மக்கள் போயிட்டு வந்துடுறாங்க, மக்கள் போனாங்க, போக முடிஞ்சுது. வேறு சில இடங்களில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, சிபிஎம் இதையெல்லாம் பண்ணியிருக்கு. நீங்கள் அப்படி 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, நார்த் இந்தியாவில் எல்லா கோயிலுக்குள்ளும் யார் வேண்டுமானாலும் போகலாம் என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அழைச்சிட்டு போங்களேன். பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ள ராம்நாத் கோவிந்தை அழைச்சிட்டு போங்க பார்ப்போம். நீங்கள் போக மாட்டீங்க. அதை எதிர்த்து கேட்டால் உதப்பாங்க, ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க. அதனால் யாரும் கேட்க மாட்டாங்க. இங்கேயும் பல இடங்கள் நடக்குது. ஆனால் சமூகமும் அரசியல் இயக்கங்களும் ஜனநாயக இயக்கங்களும் மக்களோடு நிற்கிறாங்க. அது இல்லை. எனவே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டா, பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போச்சுன்னு சொன்னது மாதிரி, நிர்மலா சீதாராமன் வட மாநிலங்களில் இருக்கிறதுனால அதை விட இங்கே தமிழ்நாடு மோசமாக இருக்குன்னு பேசுகிறது இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் ஆய்வு மனப்பான்மை வேணும். கொஞ்சம் நேர்மையோட விஷயங்களை பார்க்கணும். இப்போ சிபிஎஸ்சி பள்ளிகளில் இதுக்கப்புறம் ஆல் பாஸ் 8வது வரைக்கும் 10வது வரைக்கும் அப்படின்றது கிடையாது. 3வது 5வது 8வதுல தேர்வில் ஃபெயில் ஆனாங்கன்னா மறுபடியும் ரீடோ பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தது. அதுக்கு எதிராக திமுக, நீங்கள் ஏற்கனவே அது புதிய கல்விக் கொள்கையோட ஒரு அம்சம், அதை ஏற்கனவே தொடர்ச்சியாக நீங்களே எதிர்த்து வரீங்க. இப்போ அது நடைமுறை கொண்டு வரக்கூடாது. இதை பற்றி அவங்ககிட்ட கேட்கும்போது கூட இவங்க அது மாணவர்கள் மனநிலையை பாதிக்குன்றது இப்போ சொல்கிறாங்க, ஃபெயில் ஆகிக்கிட்ட ஆயிருமோன்னு. ஆனால் அவங்கள நீங்கள் குவாலிட்டி இருக்குதோ இல்லையோ நீங்கள் பாஸ் பண்ணி விட்டே இருக்கிறீங்க. திடீர்னு ஐஐடிக்கு போகும்போது அவங்களால குவாலிஃபைடாக இல்லை. அதுக்கு காரணம் நீ அவங்களுக்கு ஏற்கனவே அந்த தகுதியை வளர்க்காமலே நீங்கள் அவங்கள கடத்திட்டு வந்தது தான். அப்போது அது நீங்கள் ஐஐடி மேலேயோ இல்லை வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயோ அதை குற்றம் சுமத்துறீங்க. இதுதான் அதுக்கான ஐஐடிக்குள்ளே போக முடியாததுக்கு காரணம் நீங்கள் குவாலிட்டி உருவாக்குறது தான் அப்படின்னு. ஏன் எல்கேஜிலேயே சரியாக பண்ணலைன்னா ஃபெயில் ஆக்கிற வேண்டியதானே? யூகேஜியில் பண்ண வேண்டியதானே? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பண்ண வேண்டியதானே? செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபெயிலாக போகிறதுனால நீங்கள் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆல் பாஸில் இருந்து வந்தவங்க தானே தமிழ்நாட்டில் ஒரு 50-56 பேர் ஐஏஎஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க, சிவில் சர்வீஸில் பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஏன் நீங்கள் அப்படி ஒரு மாநிலத்தை காமிக்கல? நீங்கள் ப்ராப்ளம் என்னன்னா, இது ஒன்றும் தமிழ்நாட்டிலையும் ஃபெயிலு பாஸ் எல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. பட் நாகரிக சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்க்கும்போது இல்லை. இப்போது என் பேரன் ஸ்கூலுக்கு போகிறான். அவன் வயசில் எங்கள் கிராமத்தில் இருக்க பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்மார்ட் ஃபோனை பார்க்காதவங்க இங்கே இருப்பாங்க.
ஆனால் இவனுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்குது, இவன் கம்ப்யூட்டரை பார்க்குறான், இவன் டேப்பை பார்க்குறான், ஏஐ டெக்னாலஜி என்னங்கிறத யாராவது பேசும்போது இவனுக்கு கேட்குறான். 2 பேரையும் ஒன்றா வைக்க முடியுமா? அப்போ இவங்க கொஞ்ச காலம் ஸ்கூலுக்கு வரட்டும், ஸ்கூலில் படிக்கட்டும். நீங்கள் அப்போ ஒரு 10 இயர்ஸ் ஸ்கூலில் இருந்த பிறகு இதை அவனுக்கு பாஸு ஃபெயிலுன்னு போடுங்க. பாஸு ஃபெயிலே வேண்டாம்லாம் நான் சொல்லலை. ஆனால் 3ஆம் கிளாஸ்னால் எத்தனை வயசு? 8 வயசா? 8 வயசுலையும் 10 வயசுலையும் 11 வயசுலையும் நீ படிக்க தகுதி இல்லாதவன் அல்லது பாஸ் பண்ண முடியாதவங்கிறத மனோநிலையில் உருவாக்குனீங்கன்னா அவன் ஒரு காலத்துலேயும் மேலே எழும்பி வர முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எதில் தகுதி இல்லை, எந்த போட்டியில் தகுதி இல்லை, நிர்மலா சீதாராமன் பளிச்சுன்னு சொல்லணும். இந்த கோர்ஸில் இங்கேருந்து போனவங்க, தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க லாஸ்ட் 25 இயர்ஸ் அல்லது லாஸ்ட் ஓகே அவங்க சொல்கிறது மாதிரி 67 எடுத்துக்கலாம். 67 உலக அளவில் போனவர்களில் யார் அதிகமாக ஷைன் பண்ணியிருக்காங்க? அப்படித்தானே நீங்கள் பார்க்க முடியும். நீங்களா ஒரு கற்பனையில் இல்லை தமிழ்நாடு சரியில்லைன்னு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? தரவுகள் இருக்கா? ஐஐடியில் போகிறதுல இவ்வளோ பேர் தமிழ்நாட்டுக்காரங்க, கடந்த காலத்தில் இவ்வளோ போனாங்க, அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன கிடையாது. எனவே அவங்க சொல்கிறது முழுக்க அவங்க கற்பனையில், தமிழ்நாடு இப்படி தற்குறி மாநிலமாக இருந்தால் நல்லதுன்னு அவங்க கற்பனையில் தோணுது பார்த்தீங்களா? அதன் அடிப்படையில் சொல்கிறாங்களே தவிர உண்மை அது கிடையாது. நீங்கள் லிட்ரஸி ரேட்டில் எடுத்துக்கோங்க, அல்லது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க, அல்லது நான் சொன்ன யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீட்டு வர்றதுக்கு முன்னால் நீங்கள் அது என்ன மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டில் +2 மார்க்கை வச்சு தான் அவங்கெல்லாம் வந்தாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் இதில் எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நேற்றும் முந்தானாலோ திரு மா சுப்பிரமணியம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வரும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஒரு பெரிய நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சுருக்கு. எதெல்லாம்? ஒரு 5000 பேர் இருந்தால் துணை சுகாதார நிலையம், 30,000 பேர் இருந்தால் ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு மேலே தாலுகா தலைமை மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இப்படி இருக்கக்கூடிய இடம் ஒரு மாநிலத்தை சொல்லுங்க. கட்டமைப்பு இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது, இல்லம் தேடி மருத்துவம். இது இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி இது வந்திருக்கு ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் போகிற போக்கில் இதெல்லாம் சரியில்லை. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ கேரளா நான் போயிருக்கேன், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் தமிழ்நாடு மாதிரி கிடையாது. ப்ரைமரி ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிரமாதமாக வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு மாநிலமும் தனக்கான தேவையை முன்னிறுத்தி அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் மருத்துவம் பின்னால் இருக்கா, என்ஜினியரிங்கில் பின்னால் இருக்காங்களா, ஐடியில் போகிறவங்களில் பின்னால் இருக்காங்களா, அல்லது இதில் சயின்ஸு படிக்கிறதுல பின்னால் இருக்காங்களா, எக்கனாமிக்ஸில் இவங்க பின்னால் இருக்காங்களா? நீங்கள் அதை பட்டியலிடாமல் போகிற போக்கில் தரம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அது எப்படி சரியா இருக்கும்? ஆனால் இப்போது சிபிஎஸ்சியில் அதை நடைமுறை கொண்டு வரந்தாச்சு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் அது தொடர்பாக தீவிரமான விவாதங்கள், தீவிரமான போராட்டங்கள் இதெல்லாம் இருந்தது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அப்படி இருக்கும்போது சிபிஎஸ்சியில் கொண்டு வரப்பட்டது நாளைக்கு அது ஸ்டேட் போர்டுக்கும் மாற்றப்படுமா, இல்லை அது ரொம்ப அதீதமாக மதிப்பிடுறதா? நேற்று எல்பிஎஃப் திரு சண்முகம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்நாடு தனி தொழிலாளர் சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு மே தினத்தும் போது பேசின ஒரு இதை நான் பீஸை பார்த்தேன். இட்ஸ் குட். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனவே அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு, பெற்றோர்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொல்கிறாங்க, வாங்காதீங்க அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு பதிலாக சிபிஎஸ்சியில் இருக்கவங்க தங்கள் பிள்ளைகளை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொண்டாந்து சேர்ப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டு பெரியோர்கள், பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டிமார்கள் தங்களுடைய பேர குழந்தையோ அல்லது குழந்தையோ இந்த மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூலில் 3ஆம் கிளாஸில் 5ஆம் கிளாஸில் 8ஆம் கிளாஸில் ஃபெயிலாகும் என்பது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை ஏற்க மாட்டோம் என்று வலுவான குரலில் சொல்கிறோம். நல்லா படிக்கிறவங்களோட குழந்தை, மோசமாக படிக்கிற குழந்தைகள் தானே. மோசமாக படிக்கிறதுங்கிறதே ஒன்றும் இல்லை, வாய்ப்புகள்லாம் சேர்ந்தது. நீங்கள் துப்புரவு தொழிலாளிகள் காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு ரோட்டுக்கு வந்துடுறாங்க, 9 மணி 10 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு அவன் என்ன படிப்பான், எப்படி? நீங்கள் ஒரு குழந்தை
காலையில் எந்திரிச்சோடனே அதுக்கு டைம் வச்சு எழுப்பி அதுக்கு பால் கொடுத்து பல்விளக்கி சட்டை போட்டு அதுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு வேண்டிய புத்தகங்களை எடுத்து வச்சு ஹோம்ஒர்க்லாம் எழுதியிருக்கானான்னு பார்த்து ஒரு ஆளு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு திரும்ப அங்கேருந்து அழைச்சிட்டு வர்றது, இவ்வளவு ஏற்பாடுகள் இருக்கு. ஆனால் காலை சோறு கூட வச்சிருக்க சோறு கூட இருக்கா இல்லையான்னு தெரியாமல் வர்ற குழந்தைகள் எத்தனை இருக்குது. ஸோ தமிழ்நாடு மாதிரி இப்போ இந்தியா முழுவதும் நீங்கள் அதை உங்களால் சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலையும் காலை சிற்றுண்டி எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குதுன்னு அதை தமிழ்நாடு அட்ரஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் என்னென்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஏற்பாடு. இப்போ நிறையா பேர் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, அம்பேத்கர் பேரில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, நான் முதல்வன் திட்டம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி ஒன்றும் உங்களுக்கு கற்பனை வளம் போதாது, இன்னொன்று மக்கள் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு காதல் இருக்கணும், இவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று. அது எதுவும் இல்லாத அதானிக்கு சேவை செய்ய வந்து நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஒரு கட்டாய கூட்டணி, அது ஒரு வந்து ஊழல் கூட்டணி, அதிமுக பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக முதல்வர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்கும்போது அதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சாத்தான் வேதம் முதலாமா, ஊழலை பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசலாமா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதில் ஒரு விஷயத்த அவங்க ஆட் ஆன் பண்ணுறாங்க. வேற எந்த மாநிலத்தோட அமைச்சராச்சு இல்லை அதிமுகலேயே பாஜகலேயே இருக்கிற அமைச்சர்களே ஆச்சு நீதிமன்ற கைட்லைன்ஸ் படி பதவி விலகி இருக்கிறாங்களா, அமைச்சுப்பார்கள் இது விலகி இருக்கிறாங்களா நீதிமன்றத்தோட நிர்பந்தத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? செல்வி ஜெயலலிதா எதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க? அடிதடி கேஸ்லையா? ஊழல் கேஸில் தண்டிக்கப்பட்டாங்க. பிறகு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி அதிமுகன்னு அமித்ஷா பேசினார, அதுக்கு மன்னிப்பு கேட்பாரா? இல்லை அண்ணாமலை சொன்னார ஜெயலலிதா ஊழல் தான், நான் அதை மாற்றியே பேச மாட்டேன்னு சொன்னார், அதுக்கு மன்னிப்பு கேட்பாரா? ஏடிஎம்கே ஃபைல்ஸே இருக்கு விடுவேன்னாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் விடு, அது டிஎம்கே ஃபைல்ஸும் டுபாக்கூர், அது ஏடிஎம்கே ஃபைல்ஸுன்னு சொன்னது. எங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் அப்போ அடிக்க வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஊழல்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அதை மறைச்சி வச்சுருக்கீங்களா? ஊழல் செய்கிறத விட அதை மறைச்சி வைக்கிறது எவ்வளோ பெருசு. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்போ ஒன்று வந்ததில்லை, ஒரு 125 கோடி ரூபா முருகப்பா குழுமம் உங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க. 125 கோடி ரூபா லாஸ்ட் 10 இயர்ஸில் வெறும் 21 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. நான் ஒரு நிறுவனம் இன்னொருத்தருக்கு டொனேஷன் கொடுக்குறத நான் தப்புன்னெலாம் சொல்லலை. ஆனால் 10 அந்த கட்சியை அவர் நேசிக்கிறவராக கூட இருக்கலாம், கொடுக்கலாம். ஆனால் 10 வருஷமாக 21 கோடி, லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் மட்டும் 125 கோடி. ஏன்? ஒரு சிப்பு செமி கண்டக்டர் பிளான்ட்டு போடுறதுக்காக நீங்கள் குஜராத்தில் சனத்தில் ஒரு பெர்மிஷன் இவங்களுக்கு கொடுக்குறீங்க. 7,000 கோடி ரூபாயில் 3,500 கோடி ரூபாய் வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் அது என்னது மானியமாக கொடுப்பாங்க. அதுக்காக இவரை கூப்பிட்டு ஒரு விழா நடத்திட்டு உடனடியாக 125 கோடி ரூபா வாங்கியிருக்கீங்க. 125 கோடி ரூபாய்ங்கிறது சின்ன தொகையா? அதாவது சட்டங்களை எல்லாம் ஊழல் செய்வதற்காகவே பயன்படுத்துகிற ஆட்கள் இல்லை. நான் என்ன கேட்குறேன், டோரண்ட் பவர்னு ஒரு நிறுவனம், அதுக்கு ஒரு சதுர மீட்டர் 1,200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதானிக்கு ஒரு சதுர மீட்டர் ₹1 கொடுத்தீங்களே, இந்த 1,200 மடங்கு கம்மியாக நீங்கள் அதானிக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, இதுக்கு பேர் ஊழலா இல்லையா? முந்திரா போர்ட்டுக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாலே அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்களே, அதுக்கு பேர் ஊழலா இல்லையா? ஊழல் நீங்கள் வந்து ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஊழல் செய்வதை ஒரு தார்மீக ரீதியாக அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு முடிவு பண்ண ஒரு அரசாங்கம். நீங்கள் ஊழலுக்காக சட்டத்தை மாற்றுறீங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கினா அது ஊழலில் வரும், உங்களை கட்சியை தடை பண்ணலாம். அதுக்காக நீங்கள் சட்டத்தை வெளிநாட்டில் இருந்து 1974க்கு பின்னால் காசு வாங்கியிருந்தால் அது ஊழல் இல்லைன்னு சட்டத்தை திருந்தது நரேந்திர மோடி. நிர்மலா சீதாராமன் இருக்க கட்சி சொல்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டாம். அதாவது ஒரு பெரு நிறுவனம் அடுத்த முந்தின 3 வருஷத்தில் அவங்க அடைஞ்சிருக்க லாபத்தில் 7% தான் அதிகபட்சம் டொனேஷன் கொடுக்கலான்னு சொன்னதை, அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஒரு கம்பெனி என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானோ அதை விட அதிகமாக 2 மடங்கு 3 மடங்கு டொனேஷனுங்கிற பேரில் அது என்னது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வாங்கினவங்க நீங்கள். அது வெளியே வந்தால் அசிங்கப்பட்டுருவோன்னு அதை தெரிய விடாமல் பண்ணணும்னு முயற்சி பண்ணவங்க நீங்கள். இங்கெல்லாம் நிர்மலா சீதாராமன்லாம் எவ்வளவு தைரியமாக இங்கே வந்து ஊழல்னு பேசுகிறாங்க. நாங்கள் ஊழல் இல்லை, மற்றவங்கெல்லாம் ஊழல்னு.
முதலாளித்துவ சமூக அமைப்பில் ஊழல் என்பது எங்கும் வியாபித்திருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இவங்க பெரிய ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்க என்னது இல்லை. அந்த இப்போ அவங்க குறிப்பாக சொல்கிற விஷயம் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்கள குறிப்பிட்டு தான் சொல்கிறாங்க. அதான் நீங்கள் ஜெயலலிதாவை என்ன பண்ணீங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி ஒரு கோர்ட்டு கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது ஒரு நிர்பந்தம் ஒன்று அவர் வந்து ஏங்க உங்களைனா கோர்ட்டு, இடி, சிபிஐ எல்லாம் உங்களை ரிலீஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து சரத்பவாரோட உறவினர் அஜித் பவார் 4000 கோடி ஹவுசிங் ஊழல்னு சொன்னீங்க, சரியா? ஓகே. அவரை வெளியே கொண்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு அவங்க கூட தான் இருக்காரு. இன்னைக்கு அவங்களோட இருந்தீங்களா? இருந்த உடனே அந்த அவர் சொத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ணிச்சா? கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிச்சா? இடி ரிலீஸ் பண்ணிச்சா? இப்போ உங்கள் இதில் வந்து அவர் அமைச்சராக இருக்காரா? கேவலமாக இல்லை உங்களுக்கு. இடியை நீங்கள் அடியாளாக பயன்படுத்துகிறீங்க, நீதிமன்றத்தை அடியாளாக பயன்படுத்துகிறீங்க, சிபிஐயே அடிமையாளாக பயன்படுத்துகிறீங்க. உங்கள் கம்பெனி இங்கே இருக்கக்கூடிய அதனால் பாஜகவினுடைய அலுவலகத்தில் பணிபுரிகிற ஒருத்தர் வீடு இங்கே டி நகரில் இருக்குது. இடி ரெய்டு போகுது. தென்சென்னை மாவட்ட தலைவர், பாஜக தலைவர் உள்ளே போகிறாரு, வெளியே வர்றாரு, உள்ளே போகிறாரு. 12 மணிக்கு மேலே போயிட்டாங்க. 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்று, அவர் தப்பு பண்ணலை, இடி தப்பாக வந்திருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? பிஜேபி அதை கண்டிக்கணும். ஏன் ஆளை ஏன் பண்ணாயின்னு. அப்படிலாம் பண்ணலையே இங்கே. எனவே ஊழலை பற்றி பாஜகவே ஊழல் தாங்க. பாஜக ஊழல் தான். பாஜகன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அதன் உடல், பொருள், ஆவி, உணர்வு, மூச்சு, ரத்தம் அத்தனையும் ஊழல். அவங்களுக்கு மற்றவங்களை பற்றி அவங்க சொன்னது அவங்களுக்கு தான் பொறுப்பு. இல்லை, இடி வருமானத்துறையெல்லாம் வந்து பாஜக அடியாளா பயன்படுத்துறதுன்றது ஓகே, புரிஞ்சிக்க முடியுது, அப்படிதான் இருக்கு. கோர்ட்டையும் அது கூட எப்படி சேர்க்க முடியும்? கோர்ட்டு ஏன் சேர்க்குறேன்னா, நான் இதெல்லாம் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, கேமராவில் எல்லாம் இருக்குல்ல, ஃபோட்டோ எடுத்திருக்காங்கல்ல, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. நீதிமன்றத்துக்கிட்ட கொடுத்த உத்தரவாதத்தை மீறி தானே கல்யாண் சிங் இப்படி நடந்துக்கிட்டாரு. தண்டிக்கப்பட்டாரா? அதாவது உலகமே வேடிக்கை பார்க்க இடிக்கப்பட்ட பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தில் ஒருத்தராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? நீங்கள் அந்த இடத்த இதை ராமர் கோயிலுக்கு கட்ட கொடுக்குறேன்னு சொன்ன யார்? ரஞ்சன் கோகோய் ராஜ்யசபா பதவி வாங்கிட்டு போயிட்டார. நீங்கள், நான் இப்பவும் சொல்கிறேன், அமித்ஷா வழக்கை முறையாக விசாரித்திருந்தால் 21 போலி என்கவுண்டர் வழக்குகள், பிரஜாபதி, கௌசர்பி, அப்படி வரிசையாக 21 போலி என்கவுண்டர் வழக்குகள் இவங்க குஜராத்தில் இருந்தபோது இருந்தது. அதைத்தான் விசாரித்தாங்க. அது இல்லைன்னு சொன்னோன்னா, அந்த இவரை விடுவித்தது சரிதான்னு சொன்ன தமிழ்நாட்டை சேர்ந்த சதாசிவம் அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் பின்னர் கேரளா கவர்னராக மாறினார். இந்த பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு கொடுத்தவரில் ஒரு முஸ்லீம் நீதிபதியும் உண்டு. அவர் இப்போ ஆந்திராவினுடைய கவர்னராக இருக்கார். இங்கே எங்கே யோக்கியவான்களாக இருக்க விட்டீங்க? நீதிமன்றத்தை யோக்கியவான்களாக எங்கே இருக்க விட்டீங்க? சந்திரசூட் என்ன மாதிரி பேசினார், என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாருன்னு நமக்கு தெரியும். எனவே அந்த நீதிமன்றத்தை சீர்குலைக்கிற வேலையையும் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஒரு உண்மை. அதுவும் அவங்க இவங்களுடைய கையால் பல பேரை அவங்க வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை, போதுமான நிதியை வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கறது இல்லை அப்படின்ற விமர்சனத்தை வந்து தமிழ்நாடு ஏற்கனவே தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்குன்ற கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு அப்படி ஒன்று கிடையாது, நாங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ கூட கிராமப்புற வளர்ச்சி திட்டத்துக்கான நிதியெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். தனிப்பட்ட முறையில் வந்து திமுக சார்ந்த நபர்கள், அமைச்சர்கள் எனக்கு நிதி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. ஆனால் வெளியில் அரசியல் பண்ணுறதுக்காக பொதுவெளியில் நிதி வர்றதில்லைன்ற ஒரு பொய்யை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி நாங்கள் கொடுத்து தான் இருக்குன்ற. ஜனவரி மாதம் 2வது வாரம் முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறாரு பிரதமருக்கு. எங்களுக்கு 1056 கோடி ரூபா பாக்கி இருக்குது, நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு. அந்த 1056 கோடி ரூபா எப்போ இருந்து பாக்கி இருக்குது? அதுக்கு முன்னால் 3 மாதமோ 4 மாதமோ பாக்கி இருக்குது. ஸோ நீங்கள் நவம்பர்னு வச்சுக்கோங்க, நவம்பரில் கொடுக்கல, டிசம்பரில் கொடுக்கல, ஜனவரியில் கொடுக்கல, பிப்ரவரியில் கொடுக்கல, மார்ச்சில் கொடுக்கல, ஏப்ரலில் கொடுக்கல, இப்போ மே மாதம் கொடுத்துருக்கீங்க. 6 மாதம் நீங்கள் கொடுக்காமலே இருக்கிறதுக்கு அது உங்கள் பூர்வீக சொத்தல்ல. நீங்கள் கொடுக்காமலே இருக்கிறதுக்கு அது உங்கள் பூர்வீக சொத்தா? இல்லை. பிறகு இதுக்கு ஒருவேளை நேற்று அனுப்பணுன்னா யாராவது ஒருத்தர் நன்றி கூட சொல்லியிருக்க கூடும். இவங்க இவ்வளவு காலம் கழிச்சாவது கொடுத்தாங்களே நன்றி அப்படின்னு. வேற என்ன 6 மாதம் கழித்து கொடுக்கறதுக்கு பேர் என்ன? பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி வந்துடுச்சு. அதை தான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா வருவோம். பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கல. நீங்கள் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் வந்தது.
ஒரு ஆறுதல் கூட இந்த மாதம் நேரடியாக வந்தாங்க, ஒரு ஆறுதல் கூட சொல்லலை. மாறா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து காசை உண்டியலில் போடாதீங்க, தட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்களே தவிர உங்களுக்கு காசு தருவேன்னு கொடுக்கல. சென்னை பெருவெள்ளத்துக்கு தமிழக அரசு கொடுத்த காசையும் இழிவுபடுத்தி தான் பேசுனாங்க. ஆமாம், கொடுத்தாங்க. இன்னைக்கு வர தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய முதலீட்டின் மூலமாக ஒரு தொழிற்சாலையை கடந்த 11 ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, பொய் பேசுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, அவங்க டிஎன்ஏவே போய் தான். அஸ்வினி வைஷ்ணவ்னு சொல்லிட்டு ரயில்வே துறை அமைச்சர், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், மதுரையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். ரொம்ப நாள் கோரிக்கை மதுரை தூத்துக்குடி அருப்புக்கோட்டை வழியாக ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று. இப்போ விருதுநகர் மணியாச்சி போய் அப்படி சுற்றி வர வேண்டியிருக்கு. இதுனா வந்து நிறையா குறையணும். உடனே அவர் என்ன சொன்னார், தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் வந்து எங்களுக்கு நிலம் கையகப்படுத்தி தரல அப்படின்னு. தமிழ்நாடு அரசாங்கம் டீட்டெயிலாக நிலம் கையகப்படுத்தி எவ்வளோ நாளே ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே அவர் என்ன சொன்னார், நான் தப்பாக சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், வேற ஒரு விஷயத்துக்கு சொன்னதை பண்ணிட்டாங்க. அப்படின்னா 2 நாள் கழிச்சா மறுப்பு வரும், அடுத்த நாளே மறுப்பு வந்துருக்குள்ள தப்பாக சொல்லிட்டேன்னு. எனவே இவங்க பேசுவது மொத்தமும் என்னன்னா பொய்யாத்தான் பேசுவாங்க. அதில் தான் இப்போ நீங்கள் காங்கிரீட்டாக 2 சொன்னீங்க. பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய 2,00,000 லட்சம் கோடியே இன்னைக்கு வரை கொடுக்கல. இது 6 மாதம் கழித்து கொடுத்துருக்காங்க. அதனால் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 2021 மெடிக்கல் ஆட்டினது 21, 22, 23, 24 4 வருஷம் கொடுக்கல, 25 தான் கொடுத்தாங்க. இன்றைக்கும் அவங்க வந்து மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி கூட கொடுக்கல. இங்கே போனாலும் இவங்க இப்படி பொய்யாத்தான் சொல்லுவாங்களே தவிர எங்கே அவங்க சொல்லட்டுமே. அதான் திரும்பவும் சொல்கிறேன், 30 லட்சம் பேர் 34 லட்சம் பேர் இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு 20 லட்சம் முந்திரா லோன் கொடுத்தது மாதிரி அவங்களுடைய வார்த்தையெல்லாம் கிட்டத்தட்ட ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்தில் வச்சு தான் அதை கொண்டாடணும். திரும்பவும் அவங்க சொன்னதான், எஸ்ஸுங்கிற வார்த்தையில் என்ன ஆரம்பிக்குதோ அது யாருக்கு பொருந்தும்னா, இந்தியாவில் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ பாஜகவில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும். அதை மீண்டும் ஒரு முறை நிர்மலா சீதாராமன் நிரூபித்து விட்டு போயிருக்கிறார். இவ்வளவு நேரம் இந்த செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.